ஓம் மகா கணபதியே நமக. ஓம் சரவண பவனே நமக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களே, என்றும் ஆனந்தம் என்ற தலைப்பிலே ஆரூர் கலா சாட்டோஸ் இணையத்தின் மூலமாக உங்களுடன் ஒரு பெரிய குடும்பமாக இணைவோம் வாருங்கள். இன்றைய தலைப்பாக எங்கும் இறைவனே என்பதை நாம் சிந்திக்கின்றோம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய இறைவன், நமக்குள்ளாக உயிராக அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன். அதை சொன்னால் மட்டும் நம்பிவிடாதே, நீ உணர்ந்து கொள். உணர்ந்து இறைவனை உணர்ந்து சித்தி பெற வேண்டும். மகரிஷி அதான் உணர்ந்து கொள்ளுங்கள், அவர் உணர்ந்தார், நமக்கு உணர்த்தி சென்றுள்ளார். மகான்கள் எல்லோருமே உணர்ந்ததை உணர்த்தினார்கள். இறைவன் அறிவால் நம்ம அறிகிறோம். இறைவனை அறிவால் நாம் அறிகிறோம். இறைவனால் படைக்கப்பட்ட உயிரினங்கள் 84 லட்சம் என்று கணக்கிட்டிருக்கின்றன நம் சான்றோர்கள். அதிலே கடைசியாக ஒரு அதிசயமான ஒரு அறிவுபூர்வமான படைக்கப்பட்ட மனிதர்கள் 6வது அறிவு பெற்று நல்லது எது கெட்டது என பகுத்து உணரக்கூடிய அந்த அறிவையும் நமக்கு இறைவன் கொடுத்துள்ளான். நாம் சித்தி பெற வேண்டும் அப்படின்னா நம்ம எப்படி அதை சித்தி பெற முடியும் அப்படின்னா, நம்ம அதுக்கு பல முறைகளிலே நமக்கு வழிகள் சொன்னாலும் நாடி சுத்தி பிராணாயாமம் என்ற ஒரு பயிற்சியின் மூலமாகத்தான் நாம் தொடர்ந்து செய்து வரும் பட்சத்திலே நம்மால் இறைவனை உணர முடியும். நாடி சுத்தி பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி என்று நாடியை சுத்தப்படுத்தி கொள்ளுதல், நம் உடலில் இருக்கக்கூடிய செல்களுக்கெல்லாம் ஆக்சிஜனை நாடி சுத்தி பயிற்சியின் மூலமாக கொண்டு செல்லும் பொழுது அந்த நம்ம மூளையினுடைய செல்கள், உடலில் இருக்கக்கூடிய அத்தனை செல்களும் புத்துணர்ச்சி பெறுகிறது, ஆற்றலை பெறுகிறது. நாடி சுத்தி பிராணாயாமம் என்பது இடதுகை சிம்முத்திரையும் வலதுகை நாசிகா முத்திரையும் வைத்து வலது நாசியை லாக் செய்துவிட்டு இடது நாசியின் வழியாக மூச்சை நன்றாக இழுத்து அதை பிறகு லாக் பண்ணிட்டு மோதிர விரலால் லாக் பண்ணிட்டு இந்த கட்டை விரலை எடுத்துவிட்டு வலது நாசியின் வழியாக மூச்சை வெளியே விட வேண்டும். பிறகு அதே பக்கமாகவே வலது நாசியின் வழியாகவே மூச்சை நன்றாக இழுத்து இடது பக்க நாசியின் வழியாக வெளியே விட வேண்டும். இந்த பயிற்சியை நாம் ஒரு 12 முறை செய்ய வேண்டும். ஒரு சுற்று என்பது இடது நாசியின் வழியாக இழுத்து வலது நாசியின் வழியாக விடுதல், வலது நாசியின் வழியாக இழுத்து இடது நாசியின் வழியாக விடுதல் என்பது ஒரு சுற்று. இது மாதிரி 12 சுற்றுகள் நாம் அதை செய்த வேண்டும். காலையில் ஒரு 5 நிமிடமும், மாலையில் ஒரு 5 நிமிடமும், மதியம் ஒரு 5 நிமிடம், தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷமாவது நம்ம இந்த பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல், நம் உடலில் உள்ள செல்களுக்கெல்லாம் ஆற்றலை நாம் தினமும் கொடுக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு ஆற்றல் ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வரும். வருமுன் காக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும். நம்ம நாடி சுத்தி பயிற்சி செய்து ஒரு நாளைக்கு காலையில் 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் இப்படி தொடர்ந்து நம்ம செய்யும் பொழுது உடலை நாம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும் நம்ம அறிவு நன்றாக இயங்குவதற்கு ஒரு சுறுசுறுப்பு நமக்கு வந்துடும். இந்த பயிற்சி செய்யவே
சோம்பேறி எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஒரு நல்ல ஆக்டிவாக இருப்போம். நம்ம எப்போவுமே ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த மூச்சு பயிற்சி என்று சொல்லக்கூடிய நாடி சுத்தி பிராணாயாமம்னு சொல்லுவாங்க. அது வடமொழியில் அனுலோமா பிலோமா என்று சொல்லுவார். இப்போ நம்ம மனிதனுடைய ஆயுள் காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது 120 ஆண்டு காலம் நம்மளுடைய ஆயுள் காலம். ஆனால் நம்ம வாழும் காலம் இதை சித்தர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அறிஞர்கள் இந்த 120 ஆண்டு காலம் வாழலாம் என்பதை வாழ்ந்து காட்டியதற்கு முதல் படி பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய மூச்சு பயிற்சி. அண்டம் பிண்டம் பிரபஞ்சத்தில் உள்ளது, நம் உடலிலும் அது இருக்கின்றது. அண்டமாகவும் பிண்டமாகவும் நம் உடலிலே இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு தனி மனிதனிடத்தும் இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு உடல் இருக்கு. உடல் நிலமாகவும், நீர் இரத்தமாகவும், வெப்பம் நம் உடலின் சூடாகவும், காற்று நம் மூச்சு காற்றாகவும், விண் நம்மளது அறிவாகவும், அதுவே இறையாகவும் ஒரு மனிதனிடத்திலே 5 பூதங்களும் இயங்கிக் கொண்டு இருக்கின்றன. இப்பொழுதும் அண்டத்திலும் பிண்டத்திலும் இருப்பது ஒன்றுதான். இறை என்று சொல்லக்கூடிய இறை துகளாக அது இறையாகி நம் உடலுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத சூக்குமமாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. நம் செயல்களை செய்யவும் எண்ணங்கள் எண்ணுவதற்கும் அந்த அறிவே பயன்படுகிறது. அண்டத்தில் கடவுள் எனவும் பிண்டத்தில்